மோசே. அதிகாரம் 2. லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் ஒரு நாணல் பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள். அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி அதன் தமக்கை தூரத்திலே நின்று கொண்டிருந்தாள். மோசே ஒரு லேவியன். மோசேயின் தாயும் தகப்பனும் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். யாக்கோபு தன்னுடைய குமாரரை ஆசீர்வதித்த போது லேவிக்கு மேன்மையான ஆசீர்வாதம் எதையும் சொல்லவில்லை. யாக்கோபு சிமியோனுக்கும் லேவிக்கும் சாபமான வார்த்தைகளை சொன்னார். சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர். அவர்களுடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள். என் ஆத்துமாவே, அவர்களுடைய இரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே. என் மேன்மையே, அவர்கள் கூட்டத்தில் நீ சேராதே. அவர்கள் தங்கள் கோபத்தினாலே ஒரு புருஷனை கொன்று தங்கள் அகங்காரத்தினாலே அரண்களை நிர்மூலமாக்கினார்களே. உக்கிரமான அவர்கள் கோபமும் கொடுமையான அவர்கள் மூர்க்கமும் சபிக்கப்பட கடவது. யாக்கோபிலே அவர்களை பிரியவும் இஸ்ரவேலிலே அவர்களை சிதறவும் பண்ணுவேன். ஆதியாகமம் 49:5-7 வரை. யாக்கோபு லேவி கோத்திரத்தை ஆசீர்வதிக்கவில்லை. ஆனாலும் மோசே லேவி கோத்திரத்தில் பிறக்கிறார். மோசே கிறிஸ்துவுக்கு அடையாளமாய் இருக்கிறவர். கிறிஸ்துவானவர் பாவமான மாம்ச சாயலிலே இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் நமக்காக சாபமானார். லேவி கோத்திரம் சபிக்கப்பட்ட கோத்திரமாக இருந்தாலும் மோசே அந்த கோத்திரத்தில் பிறந்த பின்பு கர்த்தர் லேவி கோத்திரத்தை ஆசீர்வதிக்கிறார். லேவி கோத்திரத்தார் கர்த்தருக்கு மிகவும் விசேஷித்த ஜனமாய் இருக்கிறார்கள். லேவி கோத்திரத்திலிருந்து ஆசாரியர்கள் வருகிறார்கள். லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணுகிறார். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைக்கிறாள். இதுவே மோசேயின் பிறப்பை பற்றிய சரித்திரம். லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் என்பது அம்ராமை குறிக்கும். இவர் யோகபத்தை விவாகம் பண்ணினார். இவர்களுக்கு மிரியாம் என்னும் குமாரத்தியும் ஆரோன், மோசே ஆகிய குமாரர்களும் பிறந்தார்கள். அம்ராம் கோகாத்தின் புத்திரன். கோகாத் லேவியின் புத்திரன். இவர் எகிப்திற்கு போவதற்கு முன்பாக பிறந்தவர். அம்ராமும் யோகபேத்தும் எகிப்தில் பிறந்தவர்கள். இஸ்ரவேல் ஜனத்தார் எகிப்தில் தங்குவதற்கு ஆரம்பித்த நாட்களில் இவர்கள் பிறந்தார்கள். மோசே ஆபிரகாமிலிருந்து 7வது சந்ததியில் வருகிறார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, லேவி, கோகாத், அம்ராம், மோசே. ஆபிரகாம் ஏபேரிலிருந்து 7வது சந்ததியில் வருகிறார். ஏனோக்கு ஆதாமிலிருந்து 7வது சந்ததியில் வருகிறார். மோசேயின் பெற்றோருக்கு தேவனுடைய வார்த்தை கிடைத்திருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை அவர்கள் நம்புகிறார்கள். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பிள்ளையை 3 மாதம் ஒளித்து வைத்திருக்கிறார்கள். அதன் பின்பு பார்வோனுடைய குமாரத்தி நதியில் ஸ்நானம் பண்ண வரும்போது அவருடைய பார்வையில் படும்படி ஒரு பெட்டியில் மோசேயை வைத்து நதியில் மிதக்க விடுகிறார்கள். மோசே பிறப்பதற்கு முன்பாகவே அவருடைய பெற்றோருக்கு மிரியாமும் ஆரோனும் பிறந்திருக்கிறார்கள். இவர்கள் இருவரும் மோசேக்கு மூத்தவர்கள். பார்வோன் எகிப்து தேசத்தில் பிறக்கும் ஆண் பிள்ளைகளையெல்லாம் நதியிலே போட்டுவிட வேண்டும் என்று எல்லோருக்கும் கட்டளையிட்டிருக்கிறான். இந்த கட்டளை பிறப்பதற்கு முன்பாகவே ஆரோன் பிறந்திருக்கிறார். ஆகையினால் ஆரோன் இந்த மரண தண்டனைக்கு தப்பிக்கிறார். மோசே பிறக்கும் போதே அவர் அழகுள்ளவராய் இருக்கிறார். மோசேயின் தாயார் அவர் மீது மிகவும் பிரியமாய் இருக்கிறாள். அவளுக்கு மோசேயின் எதிர்காலத்தை குறித்து ஏராளமான எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. இந்த குழந்தையை எப்படியும் பாதுகாக்க வேண்டும் என்று மோசேயின் தாயார் விரும்புகிறாள். இதற்காக அவள் மோசேயை 3 மாதம் ஒளித்து வைக்கிறாள். மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு மிகவும் விசேஷமானவர். ஆனால் பார்வோனோ எபிரேயருக்கு பிறக்கும் ஆண் பிள்ளைகளையெல்லாம் நதியிலே போட்டுவிட வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறான். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலே அடிமைகளாய் இருக்கிறார்கள். அவர்களை விடுவிக்கும் இரட்சகராக மோசே பிறந்திருக்கிறார். மனுஷர் கர்த்தருடைய சபையை அழிப்பதற்காக முயற்சி பண்ணும்போது
கர்த்தர் தம்முடைய சபையின் மீட்புக்காக திட்டமிட்டு அதற்கான ஆயத்த வேலைகளை செய்கிறார். எபிரேயரில் பிறக்கும் எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொன்றுபோட வேண்டும் என்று எகிப்தின் ராஜா திட்டமிடுகிறான். கர்த்தரோ எகிப்து தேசத்தில் அடிமைகளாக இருக்கும் இஸ்ரவேல் ஜனத்தாரை ரட்சிக்க வேண்டும் என்று திட்டமுள்ளவராக இருக்கிறார். அவர்களை ரட்சிப்பதற்கு கர்த்தர் மோசேயை ஆயத்தம் பண்ணுகிறார். மோசே தன் தாயாருக்கு அழகுள்ளவராக இருக்கிறார். எல்லா குழந்தைகளும் அழகாக இருக்கும். ஆனால் மோசேயோ மற்ற குழந்தைகளை விட விசேஷித்த அழகுள்ளவராய் இருக்கிறார். மோசே தன்னுடைய தாயாரின் பார்வையில் அழகுள்ளவராக இருப்பது போல அவர் தேவனுடைய பார்வையிலும் அழகுள்ளவராய் இருக்கிறார். அக்காலத்தில் மோசே பிறந்து திவ்ய சௌந்தரியம் உள்ளவனாய் இருந்து 3 மாதம் அளவும் தன் தகப்பன் வீட்டிலே வளர்க்கப்பட்டான். மோசே திவ்ய சௌந்தரியம் உள்ளவராய் இருப்பதினால் அவரை நதியிலே தூக்கி போடாமல் எப்படியாவது பாதுகாக்க வேண்டும் என்று அவருடைய பெற்றோர் விரும்புகிறார்கள். அவர்கள் மோசேயை நதியிலே தூக்கி போடாமல் அவரை 3 மாதம் ஒளித்து வைக்கிறார்கள். ஒருவேளை மோசேயின் தாயார் அவரை தங்கள் வீட்டில் ஒரு தனி அறையில் ஒளித்து வைத்திருந்திருக்கலாம். மோசே சிறு பிள்ளையாய் இருக்கும்போது 3 மாதம் ஒளித்து வைக்கப்படுவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவும் சிறு பிள்ளையாக இருந்தபோது அவருடைய பெற்றோர் அவரை எகிப்து தேசத்திற்கு தூக்கி கொண்டு போனார்கள். அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான். அவன் எழுந்து இரவிலே பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு போய் ஏரோதின் மரண பரியந்தம் அங்கே இருந்தான். மத்தேயு 2:13 முதல் 15 வரை. ஏரோது ராஜா சிறு பிள்ளைகளையெல்லாம் கொலை செய்தபோது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவனுடைய கொலை வெறிக்கு தப்பிக்கிறார். மோசேயின் காலத்தில் எகிப்தின் ராஜா எபிரேயருடைய ஆண் பிள்ளைகளையெல்லாம் நதியிலே தூக்கி போட்டு கொலை செய்தான். மோசே எகிப்து ராஜாவின் கொலை வெறிக்கு தப்பிக்கிறார். மோசேயின் பெற்றோர் அவரை பாதுகாப்பதற்காக 3 மாதம் ஒளித்து வைக்கிறார்கள். அவர்கள் மோசேயை பாதுகாக்க தங்களால் முடிந்ததை செய்கிறார்கள். கடமை நம்முடையது, சம்பவங்களோ கர்த்தருடையது. கர்த்தர் நமக்கு நியமிக்கும் வேலைகளை நேர்த்தியாய் செய்ய வேண்டும். அப்போது கர்த்தர் தம்முடைய சித்தத்தின் பிரகாரம் தமக்கு பிரியமான காரியங்களை நிறைவேற்றுவார். நாம் எதை செய்தாலும் கர்த்தரிடத்தில் நம்பிக்கை வைத்து செய்ய வேண்டும். கர்த்தரை நம்புகிறவர்கள் மனுஷருக்கு பயப்பட மாட்டார்கள். மனுஷருடைய கண்ணிகளிலும் வலைகளிலும் சிக்கிக்கொள்ளுவோமோ என்னும் பயம் விசுவாசிகளுக்கு வராது. நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் பாதுகாப்பாக இருக்கிறது. மோசேயின் தாயாரால் 3 மாதம் மாத்திரமே அவரை ஒளித்து வைக்க முடிகிறது. அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் ஒரு நாணற் பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைக்கிறாள். நாணல் பெட்டி என்பதற்கான எபிரேய வார்த்தை தேபா என்பதாகும். நோவாவின் பேழைக்கும் இதே வார்த்தையே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மோசேயின் நாணற் பெட்டிக்கும் இதே வார்த்தையே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நோவாவின் பேழையைப் போலவே மோசேயின் பேழையும் தெய்வீக ஏவுதலினாலும் தெய்வீக கட்டளையினாலும் செய்யப்பட்டிருக்கிறது. மோசேயின் தாயார் அவரை நாணல் பெட்டியில் வைத்து நதியிலே போட்டுவிட்டு தன் வீட்டிற்கு வந்துவிடவில்லை. அந்த பெட்டியை நதி ஓரமாய் நாணலுக்குள் வைக்கிறாள். அது மாத்திரமல்ல, அந்த பெட்டிக்குள் வைக்கப்பட்டிருக்கும் மோசேக்கும் என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி அதன் தமக்கை தூரத்திலே நின்று கொண்டிருக்கிறாள். மோசேயின் தாயார் நாணல் பெட்டியை செய்வது, அந்த பெட்டிக்குள்ளே மோசேயை வைப்பது, அந்த பெட்டியை நதி ஓரமாய் நாணலுக்குள்ளே வைப்பது, மோசேயின் தமக்கை தூரத்திலே நின்று அந்த பெட்டியை பார்த்து கொண்டிருப்பது ஆகியவை எல்லாம் எதேச்சையாய் நடைபெறுகிற சம்பவங்கள் அல்ல. இந்த சம்பவங்கள் எல்லாமே கர்த்தருடைய தெய்வீக சித்தத்தின் பிரகாரமாய் நடைபெறுகிறது. இவை எல்லாவற்றையும் செய்யுமாறு தேவனாகிய கர்த்தரே அவர்களுடைய இருதயங்களை ஏவுகிறார். கர்த்தர் தம்முடைய சித்தத்தை அவர்கள் மூலமாக நிறைவேற்றுகிறார். மோசே பார்வோனுடைய குமாரத்தியின் கைகளில் கிடைக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறது. மோசே கைவிடப்பட்டவராக இருக்கிறார். மோசேயின் பெற்றோரால் அவரை 3 மாதத்திற்கு மேல் பாதுகாக்க முடியவில்லை. மோசேயின் குடும்பத்தாரும் அவருடைய உற்றார் உறவினர்களும் சிநேகிதர்களும் பெற்றோரும்
அவரை கைவிட்டு விடுகிறார்கள். மோசேயை 3 மாதத்திற்கு மேல் பாதுகாக்க அவர்களில் யாருக்கும் தைரியமோ துணிச்சலோ இல்லை. அப்போது கர்த்தர் மோசேயை தமக்கு சொந்தமாக்கிக் கொள்கிறார். அவரை பாதுகாத்து பராமரிக்கும் பொறுப்புகளை கர்த்தர் ஏற்றுக்கொள்கிறார். விசுவாசிகளாகிய நம்மை மனுஷர் கைவிடும்போது கர்த்தர் நம்மை கைவிடாமல் பாதுகாக்கிறார். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். சங்கீதம் 27:10.